டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பராக் ஒபாமா அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த பொழுது நடந்த ஒரு உண்மை சம்பவம். இப்பொழுது மனிதனின் வாழ்க்கை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தையும், குறிப்பாக தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் என்று சொல்லும் பொழுது கம்ப்யூட்டர் கணினியையும் நம்பியதாகவே அமைந்திருக்கின்றது. இந்த கணினியை உலகம் முழுவதும் பரவலாக்கம் செய்வதில் மிக முக்கிய பங்காற்றியவர் பில்கேட்ஸ். பில்கேட்ஸை தெரியாத நேயர்கள் இருக்க முடியாது. மிகப்பெரிய பணக்காரர். அமெரிக்காவினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மையை தீர்மானிக்கக்கூடிய அளவு ஒரு பணக்காரராக பில்கேட்ஸ் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். லட்சக்கணக்கான அமெரிக்கர்கள், இந்தியர்கள், வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் பில்கேட்ஸின் கம்பெனியிலே வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் இந்த அமெரிக்காவின் தொழில் அதிபர்கள் பலர் ஒன்று சேர்ந்து பில்கேட்ஸுக்கு தெரியாமல் அந்த நாட்டின் ஜனாதிபதி, நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், ஒபாமா ஆட்சியில் இருந்த காலம், அந்த நாட்டின் ஜனாதிபதியை சந்திக்கிறார்கள். அவர் சிரித்தவாறே, அனைவரும் சேர்ந்து என்னை சந்திப்பதற்கு வந்திருக்கிறீர்கள், என்ன விடயம் கூறுங்கள் என்று கேட்கின்றார். கேட்டதும் இந்த தொழில் அதிபர்கள் சார்பாக ஒருவர் எழுந்து பேசுகின்றார். அங்கே எங்கள் நாட்டை போன்று ஜனாதிபதியை ஐயா என்றோ மாண்புமிகு என்றோ அழைப்பதில்லை, சாதாரணமாகவே அழைப்பார்கள். ஒரு தொழிலதிபர் அந்த ஜனாதிபதியை பார்த்து கூறுகின்றார், மிஸ்டர் பராக் ஒபாமா, நீங்கள் பில்கேட்ஸை இந்த நாட்டை விட்டு நாடு கடத்த வேண்டும் என்று கூறுகின்றார். ஜனாதிபதி சிரித்தவாறே எந்த நாட்டுக்கு அவரை நாடு கடத்தலாம் என்று சொல்லி கேட்கின்றார். கேட்டதும் அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பில்கேட்ஸை இந்தியாவுக்கு நாடு கடத்தி விடுங்கள் என்று சொல்கிறார்கள். பராக் ஒபாமாவுக்கு எதுவும் புரியவில்லை. இப்பொழுது ஏன் அவ்வாறு சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். அவரது பில்கேட்ஸ் கம்பெனியினுடைய இந்த விவரங்களை எடுத்து பாருங்கள். அவரது கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களில் 60% அதிகமானவர்கள் இந்தியர்களாகத்தான் இருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் மிகப்பெரிய பதவிகளில் இருப்பவர்கள் கூட இந்தியர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவருக்கு தன்னுடைய நாட்டை பார்க்கிலும் இந்திய நாட்டின் மீதுதான் அதிக அக்கறை இருப்பது போல் தெரிகின்றது. அவ்வாறானவரை நாங்கள் ஏன் அமெரிக்காவிலே வைத்து அவருக்கு குடியுரிமை வழங்கி ஒரு மிகப்பெரிய நிலையிலே வைத்திருக்க வேண்டும்? அதனால் தான் அவரை இந்தியாவுக்கு நாடு கடத்தும்படி கேட்கிறோம் என்று இந்த தொழிலதிபர்கள் குறிப்பிட்டதும் ஒபாமா உடனடியாக ஒரு முடிவுக்கு வரவில்லை. சரி, நான் பில்கேட்ஸை கூப்பிட்டு விசாரிக்கின்றேன், உங்களது கோரிக்கை நியாயமானதாக இருந்தால் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று சொல்லி அவர்களுக்கான ஒரு திகதியையும் குறிப்பிடுகின்றார். இந்த திகதியில் மீண்டும் நீங்கள் என்னை சந்தியுங்கள் என்று சொல்லி. இந்த இடைவெளியிலே பராக் ஒபாமா பில்கேட்ஸை தன்னுடைய மாளிகைக்கு அழைக்கின்றார். இருவரும் எதிரெதிரே இருந்து கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழிலதிபர்களின் கோரிக்கையையும் அவர்கள் குறிப்பிட்ட காரணத்தையும் ஜனாதிபதி பில்கேட்ஸுக்கு குறிப்பிடுகின்றார். பில்கேட்ஸ் சிரித்துக் கொண்டே சொன்னார், அவர்கள் நினைப்பது போல கல்வி தகமைகளை பார்த்து நான் என்னுடைய கம்பெனிக்கு, என்னுடைய நிறுவனங்களுக்கு ஆளணியினரை நான் நியமிக்கவில்லை. அவர்களது உழைப்பை பார்த்தே நான் ஆளணியினரை என்னுடைய கம்பெனிக்கு நியமிக்கின்றேன். சில வேளைகளே இந்தியர்களை பார்க்கலாம் அமெரிக்காவிலே படித்தவர்கள் பலர் இருக்கக்கூடும். ஆனாலும் அவர்கள் ஒரு தங்களுடைய வேலைக்காக, தங்களுடைய பணிக்காக என்று சொல்லி ஒரு வரையறையை வைத்திருக்கிறார்கள். காலை 9 மணி தொடங்கினால் 4 மணி வரைக்கும் தான் நாங்கள் வேலை செய்வோம். ஒரு லீவு நாளாக இருந்தால் நாங்கள் வேலைக்கு வர மாட்டோம். இவ்வாறான பழக்க வழக்கங்களை அமெரிக்கர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியர்களோ அவ்வாறானவர்கள் அல்ல. மிகவும் சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடியவர்கள். நான் கொடுத்த ஒரு வேலையை குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்து தங்களுடைய பணியை நிறைவு செய்கிறார்கள். அதனால் தான் நான் அதிக அளவிலான இந்தியர்களை என்னுடைய நிறுவனங்களிலே வேலைக்கு வைத்திருக்கின்றேன். நீங்கள் விரும்பினால் தாராளமாக என்னை நாடு கடத்தலாம், அதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்கிறார். பராக் ஒபாமா சிரித்தவாறே, இல்லை, நான் உண்மை நிலையை அறிந்து கொள்வதற்காக உங்களுடன் கேட்டேன் என்று சொல்லி அவரை அனுப்பிய பின்னர் அந்த குறிப்பிட்ட திகதியிலே தொழிலதிபர்கள் எல்லோரும் ஜனாதிபதியை சந்திக்க வருகிறார்கள். ஜனாதிபதி சிரித்துக்கொண்டே தங்கள் இருவருக்கும் இடையில், பில்கேட்ஸுக்கும் தனக்கும் இடையில் இடம்பெற்ற உரையாடல், அதன் சாராம்சத்தை
கூறிய போது இந்த தொழிலதிபர்கள் அனைவரும் பில்கேட்ஸின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஜனாதிபதியிடம் விடைபெற்று சென்றார்கள். நேயர்களே, இது கதையா அல்லது ஒரு உண்மை சம்பவமா என்பதை தாண்டி ஒரு உழைப்புக்கு கிடைக்கின்ற மதிப்பையும் பெறுமதியையும் தான் இந்த விடயத்தினூடாக நான் புரிந்து கொண்டேன். இந்தியர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள், நேரங்காலம் பார்க்காமல் வேலை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட பில்கேட்ஸ் அவர்களை உயர் பதவிகளிலே அமர்த்துகின்றார். அதிகமானவர்களை வேலைக்கு அமர்த்துகின்றார். தன் நாட்டைச் சேர்ந்தவர்கள் கோபித்தாலும் பரவாயில்லை, தன்னை நாடு கடத்தினாலும் பரவாயில்லை என்று நினைக்கின்றார் என்று சொன்னால், ஒரு மனிதனின் கடுமையான உழைப்புக்கு கிடைக்கின்ற மரியாதையைத்தான் நான் இந்த கதையினூடாக புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.